மியான்மர் மற்றும் தாய்லாந்து நாடுகளில் 112 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். பூமி குலுங்கியதில் சுக்குநூறாகி சரிந்த பிரம்மாண்ட கட்டடங்கள். நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த மியான்மர், தாய்லாந்தில் மீட்புப் பணிகள் தீவிரம். 180க்கும் அதிகமானோர் உயிரிழப்பு, 300க்கும் மேற்பட்டோர் காயம் என தகவல். மியான்மரில் இயற்கையின் கோர தாண்டவத்தில் சிக்கிய பயணிகள். உயிருக்கு அஞ்சி நடுங்கிய திக் நொடிகள். மியான்மர், தாய்லாந்து நிலநடுக்கம் குறித்து கவலை தெரிவித்தார் பிரதமர் மோடி. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை இந்தியா விரைந்து செய்யும் என்றும் உறுதி. அதிமுகவுடனான கூட்டணி குறித்த கேள்விக்கு ஆலோசனை நடைபெற்று வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில். உரிய நேரத்தில் அறிவிப்பை வெளியிடுவோம் என்றும் பேட்டி. தமிழ்நாடு இதுவரை சந்திக்காத வித்தியாசமான தேர்தலை இந்த முறை சந்திக்கும் என பொதுக்குழுவில் விஜய் உரை. 2026 திமுக தாவேக இடையே மட்டும்தான் போட்டி என்றும் அதிரடி பேச்சு. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. தமிழ்நாடு என்றால் ஏன்றி உங்களுக்கு அலர்ஜி என்று பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்த விஜய். பலருக்கு தண்ணி காட்டிய தமிழ்நாட்டிடம் விளையாடாதீர்கள் பிரதமர் சார் என்றும் எச்சரிக்கை. இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும், உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும், இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. கூட்டணி சேர்பவர்களை மோடி காலி செய்வது போல கூட்டணி கட்சிகளை திமுகவும் காலி செய்கிறது என ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. வைகோவை தொடர்ந்து திருமாவளவனை திமுக காலி செய்வதாக குறிப்பிட்டு விமர்சனம். திமுக என்கின்ற ஒரு கட்சி உங்களை ஒட்டுமொத்தமாக வைகோ அவர்களை எப்படி கூட இருந்தே கட்சியை க்ளோஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி விசிகேவை க்ளோஸ் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் மக்களாட்சிதான் நடைபெறுகிறது என தாவேக தலைவர் விஜய்க்கு திமுக பதில். திமுக குறித்து அவதூறு பரப்ப நினைப்பவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள் என்றும் காட்டம். எல்லா வகையிலுமே ஒரு சிறப்பான ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிற இந்த அரசை பார்த்து ஏதேனும் குறை சொல்லி இவர்கள் மீது கெட்ட பெயர் உண்டாக்கலாம் என்று நினைப்பவர்கள் ஏமாந்து போவார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமாக மாற்ற முயற்சிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். வெறும் வாய் சவடாலா, சினிமா டயலாகா, களப்பணியா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்றும் பேட்டி. அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது அவர் ஐடியா. இந்த தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை, இதை லாட்டரி விற்பனை கழகமா மாத்திட்டோம்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்காரு. பாஜகவுக்கு வாக்கு சேர்க்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது தமிழக வெற்றிக் கழகம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ சிந்தனை செல்வன் விமர்சனம்.
செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோயில் அருகே ரவுடியை சுட்டுப்பிடித்த காவல்துறை. பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய அசோக்குமாரை பிடிக்க முயன்ற போது தாக்க முயன்றதால் துப்பாக்கிச்சூடு என விளக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்வு. 48.66 லட்சம் பணியாளர்கள், 66.55 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பலனடைவர். மகாராஷ்டிர துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்த வழக்கு. நகைச்சுவை பேச்சாளர் குணால் கம்ராவுக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். ஏடிஎம்களில் 3 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் 23 ரூபாய் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். மே 1ஆம் தேதி முதல் புதிய நடைமுறை அமலுக்கு வரும் என அறிவிப்பு.